விஜய் மீது எனக்கு வருத்தமா? விசிகா தாவேக்கா இடையே மோதல் இல்லை. திருமாவளவன் திடீர் ட்விஸ்ட். வாங்க என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அர்ஜுனன் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் திருமாவளவன் இன்றும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். அதன் பிறகு அவர் செய்திகளை சந்தித்து பேசினார். அவர் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, பலமுறை அர்ஜுனனுக்கு அறிவுரை வழங்கிய போதிலும் அவரின் சமீபத்து பேச்சுக்கள் ஒரு விளைவிக்கும் வகையில் இருந்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். அதன் பிறகு நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொண்டதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் சங்கடமும் கிடையாது. எங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே மோதலோ அல்லது சர்ச்சையோ ஏற்படவில்லை என்று கூறினார். மேலும் முன்னதாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாததற்கு திமுக கூட்டணியின் பிரஷர் தான் காரணம் என்று பகிரங்கமாக கூறினார். அதன் பிறகு அர்ஜுனன் தமிழகத்தில் மன்னராட்சி நீக்கப்படும் என்று திமுகவை கடுமையாக சாட்டி பேசினார். இதன் காரணமாகத்தான் அர்ஜுனன் மீது விசிக நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் பிறகு விஜய் திருமாவளவனுக்கு கூட்டணி அழுத்தம் இருக்கிறது என்று கூறிய நிலையில் அவர் மீது எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது என்று திருமாவளவன் கூறினார்.